இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, டோன்ட் வரி. பாரதியோட ஹார்ட் பீட், பல்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆக்சிஜன் கூட நார்மலா தான் இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. அவங்க கரண்ட் ஷாக் அடிச்சதுல தான் மயக்கமாயிருக்காங்க. அவங்க மயக்கம் தெளிஞ்சிரும். நான் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன்ல, இன்னும் 5 மினிட்ஸ்ல நார்மல் ஆயிடுவாங்க. அப்பா டாக்டர், இனி வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பயப்படாதீங்க ஆதி. அவங்க ஷாக்ல தான் மயக்கமாயிருக்காங்க. நத்திங் டு வரி. இப்ப போட்டிருக்க இன்ஜெக்ஷன்ல அவங்க சீக்கிரமா கண்ணு முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்ல இருக்க எல்லாருமே அவங்கள பார்த்து பேனிக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறப்போ கார்டியாக் அரெஸ்ட் ஆகுறதும் பேரலைஸ்டு வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. காட்ஸ் கிரேஸ். பாரதிக்கு அப்படி எதுவும் இல்ல. ஷீ இஸ் லக்கி. பாரதி, பாரதி, மெதுவா பாத்து பாரதி. மெதுவா எந்திரிங்க, பொறுமையா. உட்காரு. அப்படி. பாரதி, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? கொஞ்ச நேரத்திலேயே உயிரே போயிடுச்சு. அம்மா, ஏமா அழறீங்க? அதான் பாரதி பொறச்சிட்டால, ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஓகே ஆதி, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்போ சில மெடிசன்ஸ் எழுதி கொடுக்கறேன். அதை மட்டும் ஒரு 2 நாளைக்கு சாப்பிட சொல்லுங்க. Thank you so much. நீங்க எதுக்கு பாட்டி ஆதிக்கு ஃபோன் பண்ணீங்க? என்ன பேச்சு பேசுற பாரதி? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அப்போ நீ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்ததும் என் நாடி நரம்பெல்லாம் அத்து போச்சு. அந்த மித்ரா வேற ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா வந்த பாடே இல்ல. வேற வழி இல்லாம தான் நான் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். நல்ல வேளை தம்பி வர்றப்பவே டாக்டரையும் வர சொல்லிட்டு வந்திருக்கு. நீ கண்ணு முழிச்சதும் தான் எனக்கு போன உசுறு திரும்ப வந்துச்சும்மா. பாட்டி பாட்டி சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அம்மா, நான் எப்ப கட்டி பிடிச்சாலும் நீ என்ன கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு முத்து கொடுப்ப. இப்போ ஒரு மாதிரி டல்லா இருக்கியே, ஏமா? ஆமாம்மா, ஏமா ஒரு மாதிரி டல்லா இருக்க? பாரதி, பாத்தியா? இதுதான் குழந்தைங்க. தான் அம்மாவுக்கு ஏதோ சரியில்லைங்கிறத உன் முகத்தை பார்த்தே சொல்லிட்டாங்க, பாத்தியா? சரி சரி, நீங்க போய் கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு வாங்க. அம்மா ஏதாவது சாப்பிட கொடுக்கறேன். சரிம்மா. போங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர். தமிழ், காலையில ஆதி உங்களை கரெக்ட் டைமுக்கு ஸ்கூல்ல விட்டுட்டாரா? என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஆமாம்மா, கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம். அம்மா, நாங்க தான் முதல்ல ஆளா ஸ்கூலுக்கு போனோம். அதுக்கு மேம் குட்டுன்னு சொல்லி எங்களுக்கு ஐஸ்கிரீம், இல்ல சாக்லேட் கொடுத்தாங்க. ஐயோ, தம்பி நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. ஏண்டா, இதுக்கெல்லாம் கூடவா டீச்சர் சாக்லேட் கொடுப்பாங்க? சின்ன பசங்களுக்கு அப்படிதான் பாட்டி கொடுப்பாங்க. சரி, 2 பேரும் ஹோம்வொர்க் எழுதுங்க. சரிம்மா. டே ஆதித்யா, ஏன்டா நீயே தேவையில்லாத டாபிக்லாம் பேசுற? நம்மளே ஹாஃப் டேல தான்டா போகணும். நீ இப்படி பேசியே மாட்டி விட்டுறாதடா ப்ளீஸ்டா. சரிக்கா. அங்க என்ன 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் பேசக்கூடாதாம்மா? சரி, நான் பேசல. அது அக்கா கிட்ட ஹோம்வொர்க் முடிச்சிட்டு விளையாடலான்னு சும்மா கேட்டா. விளையாடதான்.
ஓ ஓகே ஓகே சரிம்மா. ரெண்டு பேரும் சரியில்லையே, என்னமோ இருக்கு. ஆதி ஆதி ம்? எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? நான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுக்கு உடம்பு சரியில்லை அதனால மீட்டிங்க்கு வர முடியலன்னு சொன்னேன். ஆனா நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாரதியோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்க. உடம்பு சரியில்லாம குளிர் ஜுரத்துல இருந்த உன்னால அது மட்டும் எப்படி முடிஞ்சது? மித்ரா, நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லல. மாத்திரை போட்டதும் உடம்பு சரியாயிடுச்சு. விஷயம் என்னன்னா, பாரதிக்கு காலில் காயம் பட்டிருக்கிறதுனால அவங்களால சரியா நடக்க கூட முடியல. அவங்க நமக்கு ஆஃபீஸில் ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னதும் கால் வலியை கூட பொருட்படுத்தாம ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு பாரதிக்கு குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால தான் பசங்களை நான் ஸ்கூலில் விடுறதுக்காக கூட்டிட்டு போனேன். இது ஒரு சாதாரண விஷயம். நீ எதுக்கு இதை இவ்வளோ பெரிய விஷயமா யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்றன்னு எனக்கு தெரியல. நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த காரணமும் இல்லை. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. ஐயோ ஆதி, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ மித்ரா, இப்படி நான் பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஏன் பண்ற, எதுக்காக பண்றன்னு நீ இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் பண்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து நீ சந்தேகப்படுற மாதிரி எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா, நீ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு தடவையும் கேட்குறப்போ அது என் மனசை ரொம்ப காயப்படுத்துது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி சங்கடப்படுத்த வேண்டான்னு தான் நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன். பட் நீ என்னடானா எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட ஃப்ரீடம் கொடுக்காம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஐயோ ஆதி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்கிட்ட ரொம்ப சாதாரணமா தான் கேட்டேன். உன்னை சந்தேகம்லாம் படல. உண்மையை சொல்லணும்னா நிறைய நேரங்கள்ல நான் என்னை விட உன்னதான் ரொம்ப நம்புறேன். எனக்கு நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமேன்னு தோணுச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதையே நீ சந்தேகம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுற. உன்னை சந்தேகப்பட்டா என்ன சந்தேகப்படுற மாதிரி அந்த தப்ப நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்திருப்பேன். அத வேற ஒருத்தர் என்கிட்ட சொல்லவே தான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்.